காவேரி இந்த மாதிரி ஊருக்கு போகிறாங்க அப்படின்னோடனே தாங்கிக்கவே முடியல. நம்ம வந்து விஜய் உடனே கிளம்பி போக பார்க்குறாரு. அப்போ தடுத்து நிறுத்துகிறாங்க நம்ம வந்து வெண்ணிலா. அதை பார்த்து விஜய் வந்து எதுக்காக தடுத்து நிறுத்துற, எனக்கு காவேரி உடனே பார்க்கணும், காவேரி என்னை விட்டு ஊருக்கு போகிறேன்றா, என்னால் ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ நடந்திருக்கா, எதுக்காக இப்படிலாம் பண்ணா, அப்போது நீ வந்து சாட்சி சொன்னது வந்து உண்மையை வந்து ஒத்துக்கின சாட்சி சொன்னது எல்லாமே பொய்யா, அப்போ காவேரிக்காக தான் இப்படி பண்ணியா, காவேரி என்னை பிரிக்க தான் இப்படி திட்டம் போட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை விஜய், காவேரி வந்து உண்மையாக இருக்கலாம் நான் தெரிஞ்சுக்க நினச்சேன், ஆனால் அவள் உண்மையானவ அது மட்டும் கிடையாது. அவளோட காதல் அவள் நிரூபிச்சிட்டா, என்னோட காதலோட அவளோட காதல் தான் உயர்ந்ததுன்னு அவள் நிரூபிச்சிட்டா. நான் தெரிஞ்சிட்டேன் விஜய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீயும் காவேரி ஒன்றா இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்றாங்க. சரி நான் போய் காவேரி கூட்டினு, இல்லை வரமாட்டேன் நான் வர விஜய்னு சொல்லிட்டு கூட வராங்க. இங்கே வந்து வெண்ணா வந்து விஜய் வராங்க. அப்போ விஜய் பார்த்தோன்னா காவேரி போக பார்க்குறாங்க. விஜய் வந்து தடுத்து நிறுத்துறாரு. என்னை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா, வேறு ஒத்துக்கு என்னை விட்டுட்டு கொடுத்துட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா, என்ன காவேரி இது நியாயம், நான் உன் புருஷன்டி இப்படி பண்ணுறியடி, என் பிள்ளை ஏன்டி என்கிட்ட பிரிக்கிறேன் அப்படின்னோடனே நான் எதுவுமே சொல்ல விரும்பல அப்படி சொல்லிட்டு காவேரி போக பார்க்குறாங்க. நெல்லு காவேரி அப்படின்னோடனே வெள்ளா வராங்க. வெள்ளா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வந்து சத்தியம் பண்ணியிருப்ப அப்படின்னோடனே அப்படி வெள்ளா பார்க்குறாங்க. ஆமாம் காவேரி, நான் எல்லா உண்மையும் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே பாரு காவேரி, குழந்தை வயிற்றில் இருக்குது, விஜயோட குழந்தை தெரிஞ்சு கூட விஜய் விட்டு கொடுக்க நினச்சல, உன் காதல் தான் உயர்ந்தது, நீ தான் வந்து உண்மையிலேயே விஜய்க்கு கரெக்டான பேராக இருப்ப, நீயும் விஜயும் சரியான கப்பல், நீங்கள் 2 பேரும் நல்லா வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இனிமேட்டு என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, என்னோட வந்து நீயும் விஜயும் தான் நல்லா வாழணும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறது தான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசார தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க கையை பிடிச்சி. அதை பார்த்து காவேரிக்கு ஒன்றுமே பிள்ளைங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாக தான் சொல்கிறியா வெண்ணிலா, நிஜமாக தான் சொல்கிறேன், மனசார தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ கொடுத்த சத்தியத்தை நீ நிறைவேற்றிட்டேன், அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, இப்போ நானே தானே உங்களை 2 பேர் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அதிர்ச்சியாக வராங்க. ஆமாம் காவேரி, நீ இதுக்கப்புறம் எந்த கவலையும் படக்கூடாது, இதுக்கப்புறம் நீயும் குழந்தையும் வந்து நல்லபடி இருக்கணும்னா நீ என் கூட இருக்க தான் கரெக்டு, இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும்னு நினைக்காதடி அப்படின்னு நான் சொன்னால் கேளு காவேரி அப்படி சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. விஜயோட அனுப்பில் பயங்கரமாக அழறாங்க. கதறி நான் ரொம்ப பயந்துட்டேங்க, இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன், என்னால் தாங்கிக்கவே முடியல உங்களை விட்டு பிரியறத, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், ஆனால் எல்லாமே எனக்கு இந்த நிமிஷத்துக்காக எனக்கு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி எந்த தைரியத்தில் நீ கிளம்புன, இல்லைங்க நான் ஊருக்கு போயிடலான்னு நினச்சேன், கொடைக்கானல் போயிட்டு இருக்கலாம்னு நினச்சேன், சரி குழந்தை வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி மறைப்பேன் எல்லாருக்கிட்டேயும், நான் அதுதாங்க எனக்கு புரியல, தற்சமயம் வரைக்கும் வெள்ளாக்கு கொடுத்த ப்ராமிஸை வந்து நான் மீறக்கூடாதுன்னு தான் நினச்சேன், மற்றபடி என் மனசில் எதுவுமே இல்லைங்க, ஆனால் உங்களை விட்டு பிரியறது நான் நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் இங்கே இருந்தால் கண்டிப்பாக என்னை தேடி வந்துடுவீங்க, அதுக்காக தான் உங்களை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருக்க முடியும் சொல்லு, ஒரு வேளை நீ என்னை உதறிட்டு போனாலும் சரி, என்னை விட்டுட்டு போனாலும் சரி, நான் வேற ஒருத்தியோட மனசோட எப்படி நான் வாழ்வேன்னு நீ நினைக்கிற, நீயும் எனக்கு குழந்தை தானே எல்லாமே, அதையே நீ புரிஞ்சுக்காம இப்படி பண்ண அப்படின்றாங்க. அதை கேட்டு சாரி விஜய் என்னை மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு காவேரி கட்டிட்டு அழறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்கள் 2 பேருமே நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த குழந்தை விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், சொன்னால் கொஞ்சமாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமாகவே இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க, நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லையே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த அளவு உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கவே மாட்டேன், நீங்கள் 2 பேரும் வாழலை, 2 பேருமே அக்ரிமெண்ட் முறைகள் தான் வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், நீங்கள் 2 பேரும் வாழலை இந்த மாதிரி தான் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக குழப்பி விட்டாங்க, அதனால் இதுக்கப்புறமாவது இந்த முடிவு எடுக்காதீங்க, 2 பேரும் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க வெண்ணிலா.